அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுவும் பியூர் வெஜ்ஜு. முட்டையில் பண்ண பிரிட்ஜு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வச்சு ஜீரகம் போட்டுக்க. ஜீரகம் பொரிச்சோட நல்ல பொடியாக நறுக்குன நல்ல ஒரு கைப்பிடி நிறைய உள்ள வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 ரெசிபிலையுமே வெங்காயத்தை நிறையாவே சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அதுக்கப்புறம் நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம 1 கப்பு நிறைய கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சும்மா எண்ணெயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடியை போட்டு, மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க. சும்மா 1 நிமிஷத்துக்கு இப்படி எண்ணெய் வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இதுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வாசனைக்கு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா போட்டிங்கன்னா சேமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷனலு, கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பூவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெயின் அதில் பச்சை வாடை போனதுக்கப்புறம் தான் நம்ம பன்னீரை சேர்க்கணும். பச்சை வாடை இப்போ போயிடுச்சு. இப்போ நம்ம 1 கப்பு நிறைய நல்ல பன்னீரை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா நல்ல பொடியாக நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சேமாக முட்டை மாதிரியே இருக்கும். அதையும் இது கூட போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிக்கோங்க. ஏற்கனவே நம்மகிட்ட கடலை மாவுலேருந்து பச்சை வாடெல்லாம் போயிருக்கும். இதை நல்லா இப்போ மசாலாலாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி